எல்லோருக்கும் வணக்கம். நான் என்ன சொல்றதுன்னே தெரியல. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல. மன்னிக்கணும், எனக்கு சர்ஜரிக்கு போய் காய்ச்சல், இருமல், சளி எல்லாத்தையும் நான் அங்கேருந்து கொண்டு வந்துட்டேன். அதனால் குரல் இன்னும் எனக்கு சரியாகலை. என்னோட 14ஆம் தேதி நான் போட்ட அந்த போஸ்ட் எனக்கு இன்ன வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு வாழ்த்துகளும் பிரார்த்தனைகளும் வந்துக்கிட்டே இருக்கு. நீங்கள்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது. அந்த மனசு இருக்கு தெரியுங்களா? ஒருத்தவங்க நல்லா ஆகி வரணும், அவங்க பிறந்தநாள் அன்னைக்கு வாழ்த்தணும் அப்படின்னு எனக்கு சொல்கிற நல்ல மனசு இருக்குது தெரியுங்களா? அந்த மனசு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நல்லது நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா நல்லது செய்ய செய்ய தான் இந்த பிரபஞ்சம் வந்துட்டு உங்களுக்கு அந்த நல்லது திருப்பி கொடுக்கும். பட் 15ஆம் தேதி என் பிறந்தநாள், 16ஆம் தேதி தான் சர்ஜரி. ஆக்சுவலி அந்த சர்ஜரிக்கு பிஃபோர் சர்ஜரி வந்துட்டு ஒரு டெஸ்ட் செஞ்சாங்க. அந்த டெஸ்ட்டில் வந்துட்டு அந்த சர்ஜரி வந்துட்டு கொஞ்சம் இப்போ செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த இதனால். ஸோ அந்த சர்ஜரி வந்துட்டு ஏப்ரல் இல்லைன்னா ஜூனில் செய்கிறதா முடிவு செஞ்சுருக்காங்க. ஸோ அது வரைக்கும் நான் எவ்ரி மந்த் வந்துட்டு ஃபாலோ அப் போயிட்டு மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கணும், சரிங்களா? பட் ஆனால் எனக்கு வெரி காமன்லாம் இது இந்த இது வந்துட்டு ரொம்ப காமன், அப்புறம் நாட் டேஞ்சரஸ். ஆனால் எனக்கு என்னன்னா, இவ்வளோ பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்கிறீங்க, பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, நல்லா கெட் வெல் சூன் அப்படின்னு மெசேஜாக அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க. இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், நம்ம ஆளுங்க, இவங்க கிறிஸ்தவர்கள் ஜீசஸ் உங்களை எப்பயும் பார்த்துக்குவேன்னு சொல்கிறாங்க. ஆமீன். அதே இஸ்லாமியர்கள் வந்துட்டு அல்லாஹ் உங்களுக்கு எல்லாத்தையும் எல்லா வகையிலும் உங்களுக்கு எல்லாம் நல்லா கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. ஆமீன். அதே மாதிரி தமிழர்கள் வந்துட்டு அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்தை வச்சு, காளி உங்களை பார்த்துக்குவாங்க, அனுமன் உங்களை பார்த்துக்குவாங்க, சிவன் உங்களை பார்த்துக்குவாங்க, விநாயகர் பார்த்துக்குவாங்க, முருகர் பார்த்துக்குவாங்க, இன்னும் என்னென்ன அவங்களோட இஷ்ட தெய்வம் இருக்கோ அவங்க அதெல்லாத்தையும் சொல்லி என்னை வாழ்த்துனது எனக்கு. ஸோ இந்த மாதிரி அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்தை வச்சு என்ன நீங்கள் நல்ல மாதிரியாக திரும்பணும் அப்படின்னு அவங்க எனக்கு பிரார்த்தனை செஞ்சதெல்லாம் உண்மையிலே மனசு ரொம்ப தொட்டுச்சுங்க. கூட பிறந்தவங்க சொந்தவங்கெல்லாம் இல்லைங்க, இப்போ நான் சொல்கிறேன். உங்கள் மாதிரி நல்ல உள்ளவங்கள்லாம் இருக்கிற வரைக்கும் என்ன மாதிரி ஆளுங்கன்னா சொந்த பந்தம் இல்லாமல் தனித்து வாழ்கிறோம்ல, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வராது. அதனால இன்னைக்கு ராத்திரி ஓகேவா ஆயிட்டுன்னா, கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா கொஞ்சம் குரல் நான் லைஃப் வரேன், இன்னைக்கு ராத்திரி லைஃப் செய்யலான் இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதனால நான் லைஃப் செய்யலான் இருக்கேன். ராத்திரி பார்க்குறேன். நல்லா இருந்தேன்னா அப்படி கொஞ்சம் 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 ரிகவர் பண்ணிட்டுனா ராத்திரி நான் லைஃப் செய்கிறேன். அதான் எல்லோருக்கும் கோடான கோடி நன்றி. உங்களுடைய மனசுக்கு கடவுள் எந்த குறையும் வைக்க மாட்டாங்க. நீங்கள் நல்லாவே இருப்பீங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எப்பொழுதும் நல்லதே செய்யும். நன்றி.